அன்புள்ளம் கொண்ட நமது குயின் கோப்ரா சேனலின் நேயர்களே, உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இசையா மொழியா என்கின்ற விவாதத்தை அடிப்படையாக கொண்ட நமது குயின் கோப்ராவினுடைய கடந்த வீடியோ பதிவில் அந்த வீடியோவை பார்த்துட்டு அன்புள்ளம் கொண்ட நேயர்கள் சில பேர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா, அந்த வறுமை நிறம் சிவப்பு படத்தில் விஸ்வநாதன் கண்ணதாசன் சொன்னீங்களே, அவங்க எப்படி அந்த வார்த்தையை சால்வ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, தொடர்றேன். வறுமை நிறம் சிவப்பு படத்தில் ஒரு அந்தரங்கத்துக்குள்ள நடக்கக்கூடிய இசைக்கோர்ப்பு பணியை பாடல் வாயிலாக அம்பலப்படுத்தியிருப்பாங்க. எப்படி? பொதுவா ஒரு இசைக்கோர்ப்பு பணி பாட்டுக்கு நடக்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு தத்தகாரம் சொல்லுவார். தானா தானா தனானாம்பாரு. உடனே பாடலாசிரியர் அதுக்குரிய வார்த்தையை போடுவார். இல்லை, பாடலாசிரியர் அதுக்குரிய வார்த்தையை போடுவார், இவர் அதுலேருந்து டியூனை எழுப்புவாங்க. இதெல்லாம் நடக்கிறது மாறி மாறி. இசையை தொடர்ந்து மொழியும் வேலை செய்யும், மொழியை தொடர்ந்து இசையும் வேலை செய்யும். இதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த இசைக்கோர்ப்பு பணியில் அந்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ஒரு தனி ரசனை. இவர் ஒன்று சொல்லவும் அதுக்குரிய வார்த்தையை அவர் கொட்டவும் அதுவே ஒரு தனி ரசனை. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, தான நன்னா நான நன்னா தானா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. அப்படி மியூசிக் டைரக்டர் அந்த தத்தகாரத்தை சொல்லவும் உடனே பாடலாசிரியர் அந்த அந்த மொழியை நிரப்பவும் அதுவே ஒரு அருமையானது. இவங்க நினைச்சாங்க, இந்த இசைக்கோர்ப்பு பணியின் போது இதுல ஒரு ரசனை இருக்குல்ல, இந்த ரசனையை படத்துல வெளிக்கொண்டு வாங்க பாலச்சந்திர சொல்றாரு. உடனே கண்ணதாசன் உட்கார்றாரு, மொழியை கொடுக்க. விஸ்வநாதன் உட்கார்றாரு, பண்ணை கொடுக்க. இரண்டு எப்படி பின்னி பிடிது பாருங்க. ஞாபகம் இருக்கா? வறுமை நிறம் சிவப்பு படத்துல கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன் கதாநாயகன், ஸ்ரீதேவி கதாநாயகி. தந்தன தத்தன தந்தன தத்தன தான தன்னன தன்னானா. ஸ்ரீதேவி எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பாணியில் அந்த 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 பாயிண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு, உடனே கமலஹாசன் கண்ணதாசனா இருந்துகிட்டு, சிப்பி இருக்குது முத்துமி இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, தந்தன தத்தன தந்தன தத்தன தான தன்னன தன்னானா. அப்படி அந்த தத்தகாரத்தை அந்த பண்ணை சொல்ல சொல்ல உடனுக்குடன் அந்த பாட்டு. இது ஒரு இசைக்கோர்ப்பு பணியின் போது ஒரு ரூமுக்குள்ள நடக்கிற வித்தைய அந்த படத்துல பாடலாக்கி அம்பலமாக்கி அந்த மெத்தடை வெளியில கொண்டு வந்தாங்க. கே. பாலச்சந்தர் இயக்குனர், கண்ணதாசன் பாடலாசிரியர், விஸ்வநாதன் இசையமைப்பாளர். அது ஒரு காதலும் அரும்புகின்ற இடம். அந்த வித்தையின் மூலமாக நமக்கு என்ன புரிய வச்சாங்க? அன்னைக்கு ஒரு பாடலுக்கு தேவை இசையா மொழியா அப்படிங்கக்கூடிய அந்த வாதம் இருக்குல்ல, அதுக்கு இந்த பாட்டு வாயிலாக அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இது மாதிரி பல பாடல்களை கொடுத்தார்கள். அப்புறம் போன வீடியோ பார்த்துட்டு இன்னும் சில கேள்விகளையும் கேட்டார்கள். ஐயா ஆதவன் அவர்களே, நீங்க சொந்தமா ஒரு பாட்டு எழுதினதா சொன்னீங்க. ராகம் தாளம் இணைந்தால் மட்டும் பாட்டால் ஒன்றும் பலனில்லை, கருத்தை அதிலே கலந்திடச் செய்தால் இசை என்று ஏதும் பெரிதில்லை அப்படின்னு சொல்லி, விதிக்கும் மதிக்கும் வழக்கு நடந்த கதை ஒன்று சொல்வேன் கேளுங்கள், நடுவில் இருக்கும் மனிதனின் வாழ்க்கை வேடிக்கையாவதை பாருங்கள் சொன்னீங்க. அதை ஒரு ராகத்துல சொன்னீங்க. அந்த ராகத்தை நாங்க எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குன்னாங்க. உண்மைதான். அந்த பாட்டும் கருத்தும் தான் அடியேன் எழுதியது. நான் ஒரு ராகத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த மெட்டை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த வார்த்தைகளை புனைஞ்சேன். அது என்ன மெட்டு தெரியுதா? முதல்ல நான் எழுதின பாட்டு என்ன மெட்டில் சொன்னேன்? விதிக்கும் மதிக்கும் வழக்கு நடந்த கதை ஒன்று சொல்வேன் கேளுங்கள், நடுவில் இருக்கும் மனிதனின் வாழ்க்கை வேடிக்கையாவதை பாருங்கள். அப்படித்தானே சொன்னேன். இது இந்த மெட்டு, இந்த ராகம் நான் ஒரு இடத்துல இருந்து எடுத்ததுதான். ஏன்னா அந்த ராகத்தை எடுத்துக்கொண்டு அந்த மொழியை கொடுக்கும் போது இது ஒரு ஸ்டைல். அந்த ராகமே என்னை போல் திறமை இல்லாதவர்களை கூட கவிஞனாக்குகிறது. சில ராகங்கள், அந்த ராகங்களே எங்கள் இதயத்திற்குள் இருக்கக்கூடிய மொழியை வெளியே கொண்டு வருகிறது. இது சுபதினம் கூடிய ஒரு படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய ஆண்டுக்கு ஆண்டு
தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து வாக்கினை தந்தான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ராகம் தாளம் விளைந்தால் மட்டும் பாட்டால் ஒன்றும் பலனில்லை. கருத்தை அதிலே கலந்திடச் செய்தால் இசை என்று ஏதும் பெரிதில்லை. இப்ப புரியுதா? அந்த பண்ணை நான் அங்கிருந்து தான் எடுத்தேன். பாருங்க, இசையும் மொழியும் இருவர் அல்ல ஒருவர். காதலனும் காதலியும் பார்ப்பதற்குத்தான் இருவர். அவர்கள் ஆண் பெண் என்பதால் இருவர். காதலன் காதலி, காதல் அன்பு என்று கொண்டால் அந்த இருவரும் ஒருவர். அதுபோல்தான் இசையும் மொழியும் காதலன் காதலி, கணவன் மனைவி, அவர்கள் இருவர் அல்ல ஒருவர். இதுதானே உண்மை. இப்படி இருவரும் ஒருவராகி பாடல் ஆசிரியனும் இசை அமைப்பாளனும் இருவர் என்கின்ற நிலையில் இசைக்கோர்ப்பு பணியில் ஏற்பட்டு இருவரும் ஒருவராகி விடும்போதுதானே பாடல் பிறக்கிறது. அந்த பாடல் அற்புதங்களை விளைவிக்கிறது. ஒரு திரைப்படத்தில் இயக்குனர் கொடுத்த ஒரு காட்சிக்கான பாடலை உற்பத்தி செய்யும் போது அந்த இசைக்கோர்ப்பு பணியில் ஈடுபட தொடங்குவதற்கு முன்னதாக ஹார்மோனிய பெட்டிக்கு இந்த பக்கம் ஒரு பாடலாசிரியனாகவே அமர்கிறான். ஒரு இசை இயக்குனர் மியூசிக் டைரக்டராகவே அமர்கிறார். அந்த இசைக்கோர்ப்பு பணி நடக்கும் போது அங்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கு. பாடலாசிரியன் மெல்ல மெல்ல இசையமைப்பாளன் ஆகிறான். இசையமைப்பாளன் மெல்ல மெல்ல பாடலாசிரியன் ஆகிறான். அந்த பணி அப்படி பீக்ல அந்த கிராஃப் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த டாப் லெவல்ல பாடலாசிரியன் முழுக்க 100% இசையமைப்பாளனாக மாறிவிட்டான். ஒரு இசையமைப்பாளன் 100% முழுக்க பாடலாசிரியனாக மாறிவிட்டான். ஆக இசைக்கோர்ப்பு பணி என்பது இட் இஸ் எ டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் மியூசிக் அண்ட் லிரிக். இவங்க ரெண்டு பேருக்கும் இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்கு. இன்டர்சேஞ்சபிள் ஆபரேஷன். இவர் ஹார்ட் அங்க போயிருச்சு, அவர் ஹார்ட் எங்க வந்துருச்சு. இசைக்கோர்ப்பு பணி முடிஞ்ச உடனே மீண்டும் ஒரு இசையமைப்பாளன் ஆகிறான், ஒரு பாடலாசிரியன் ஆகிறான். இந்த ஒரு ரியாக்ஷன் நடக்காம எந்த பாட்டு உற்பத்தி பண்ணினாலும் அந்த பாட்டு ஹிட் ஆகாது. ஹிட் ஆனாலும் இப்படி லைஃப் லாங்கா நிக்காது. அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஆட்பட்டதனால்தான் கண்ணதாசன், விஸ்வநாதன் இவர்கள் இணைந்து கொடுத்த ஆயிரக்கணக்கான பாடல்கள், கண்ணதாசன், கேவி மகாதேவன் இவர்கள் இணைந்து கொடுத்த 10,000கணக்கான பாடல்கள் இன்னமும் நமது இதயத்தில் ரீங்காரமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்மகளை பார்னு ஒரு படம், ஏ பீம் சிங் டைரக்டர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹீரோ, சவுகார் ஜானகி ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இரவு ஒரு குழந்தையை தாளாட்டுவதாக ஒரு பாட்டு வரும். விஸ்வநாதன், ராமமூர்த்தி மியூசிக். இவங்க எப்பவுமே ஒரு புதுமையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல கணவன் சிவாஜியும் மனைவி சவுகார் ஜானகியும் அந்த தொட்டில் குழந்தையை தாளாட்ட ஒரு பாட்டை புதுமையாக விளைவிக்க வேண்டும் சொல்லி விஸ்வநாத ஹார்மோனியத்தில் என்ன செய்தாரு, ஒரு டியூனை, ஒரு தத்தகரத்தை எழுப்பி, பாட்டு வேண்டாம், பாடலாசிரியர்கிட்ட வேலை வாங்க வேண்டாம், நாங்களே விசில்ல கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு விசில். இப்ப நான் சொல்ற பண்ண நீங்க ஒரு ஹியூமன் விசில் நினைச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு விசில நினைச்சுக்கோங்க. என்று ஒரு பல்லவி, 2 சரணங்கள், பாடல் முழுக்க விசிலால் நிரப்பி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபில் பண்ணி
இதை ரெக்கார்டு பண்ணி மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசர் கண்ணதாசனை அழைத்து பாரு, புதுசா நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன், ஒன்ன மாதிரி லிரிக் ரைட்டர் தேவையில்லை, இந்த டியூனை மட்டுமே போட்டு விசில்லே ஃபில் பண்ணி ஒரு பாட்டு கொடுத்துருக்கேன், இது சிவாஜி நடிச்சா எப்படி இருக்கும், அப்படி சிவாஜி சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் நடிக்கிறத கற்பனையே பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்கு கேளுன்றாரு. கண்ணதாசன் முழுக்க கேட்கிறார். பாடல் வார்த்தைகள் இல்லை, மொழி இல்லை, முழுக்க முழுக்க விசிலால் நிரப்பப்பட்ட இசை இருக்கிறது. பூரா கேட்டு கண்ணதாசன் சபாஸ்ரா தம்பி விசு பிரமாதமா இருக்குடா, ஆனா இது சரியா வராதுன்னு இருக்காரு. என்ன நல்லா இருக்குன்ற சரியா வராதுன்ற, டே வெறும் இசைக்கு மட்டுமே லாங் ஸ்டாண்டிங் இருக்காதுடா, அதுல மொழியை நிரப்பணும்டா, அதுல கருத்து வரணும்டா. அந்த கருத்து மொழியோடு உன் இசையை ஒருவன் உச்சரித்து பாடும்போதுதான் அதுக்கு லைஃப் லாங்கா ஒரு பெரிய ஆயுள் கிடைக்கும்டா. என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நடிகர் திலகத்தை வர வைக்கிறார். சிவாஜி கணேசன் வராரு, இந்த முரண்பாடு கருத்துக்களை கேட்கிறார். பிறகு ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இந்த விசிலால் நிரப்பப்பட்ட இந்த டியூனுக்கு கண்ணதாசன் வார்த்தைகளை நிரப்பி மொழியை கொடுக்கட்டும், அப்புறம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கொடுக்கிறாரு. உடனே கண்ணதாசன், நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாளாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தென்பாங்கு பூந்தமிழில் நின்றாடும் குலமகளே அப்படின்னு வார்த்தையை கொடுத்த உடனே, டே உன் விசில தூக்கி போட்டு அந்த டியூன்ல இந்த பாட்டை பாடுறாங்கிறாரு. உடனே விஸ்வநாதன், நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாளாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்பாங்கு பூந்தமிழே, பண்பாடும் குலமகளே. சொன்ன இப்ப எப்படிடா இருக்கு கிருப்பையில, இப்ப எப்படி இருக்கு? மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இருவரும் மெய்சில் எடுத்து மொழி மொழிதான் என்று இருக்கிறார்கள். கண்ணதாசன் சொல்லியிருக்கான், அறிவேற்றவனே, மொழி மொழிதான், இசை இசைதான், ரெண்டு கலக்கணும்டா. டே நீ விசில்ல போட்டது புதுமை, நல்லா தான் இருக்கு, அதுல நோ டவுட். ஆனா எத்தனை நாளைக்குடா தானே தன்னானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வார்த்தையை போடும்போதானா அவன் அந்த அந்த உச்சரிச்சு பாடும்போதானடா அந்த ரசிகனுக்கு ரொம்ப நாளைக்கு அதை முணுமுணுத்துக்கிட்டு இருப்பான் என்று சொல்ல அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆக ஒரு பாடலில் எது இசை எது மொழி எங்கே இரண்டர கலந்தது, அதை எப்படி பிரிப்பது? ஒன்றுக்குள் ஒன்றாகித்தானே உள்ளே உறவானது, உயிரானது. ஒன்றிலிருந்து ஒன்றை எப்படி பிரிக்க முடியும்? ஆக இசையா மொழியா என்கின்ற விவாதத்திற்கு கண்ணதாசனும் விஸ்வநாதனும் என்றோ முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். ஒரு இசைக்கலைஞன் மொழிக்கலைஞனை பாராட்டும் போதுதான், ஒரு மொழிக்கலைஞன் இசைக்கலைஞனை மனதார பாராட்டும் போதுதான் அங்கு பாடலே தெய்வீகமாகிறது. இதில் நீ பெரிது நான் பெரிது என்ன, இதில் உன் இசை பெரிது என் மொழி பெரிது என்ன? ஒன்றுதான் பல, பலவும் ஒன்றிலிருந்துதான். இங்கு எதுவுமே வேறானதல்ல. அக உலகம் புற உலகம் என்று இருக்கிறது. புற உலகத்தில் எல்லாமே நம்ம கருத்து வேறுபாட்டோடு பார்த்தா எல்லாமே பார்ஷியாலிட்டி தெரியும். ஆனா புற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம அக உலகத்தை மனதில் வைத்துக்கொண்டு புற உலகத்தை பார்த்தால் அங்க பர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் வராது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் அமர்ந்து ஒரு செயலை புரியும் போதுதான் அந்த செயல் முழுமை பெறுகிறது என்பதை உணர்ந்து, இசையும் மொழியும் வேறு வேறல்ல, இசையால் மொழியும் மொழியால் இசையும் பெருமைப்படுவதுதான் உண்மை என்கின்ற உண்மையை கண்ணதாசன் வாயிலாக, மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியின் வாயிலாக இந்த வீடியோ பதிவு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.